ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு மை சேனல் பிஃபோர் த லைன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இஞ்சி பூண்டு போட்டு ஒரு கமகமன்னு ஒரு முட்டை குழம்பு தான் பார்க்க போறோம். தேவையான பொருள் மொத்தமாக காட்டுறேன், அப்படி பாருங்க. ஓகே, முட்டை, கசகசா, சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய், ரம்ப இலை, பட்டை கிராம்பு, ஏலக்காய், மசாலாத்தூள், வெங்காயம், தக்காளி அரைச்ச பேஸ்ட், உருளைக்கிழங்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், முருங்கைக்காய், புதினா, கொத்தமல்லி இலை. இவ்வளோ பொருள் தான் நம்ம இதுக்கு யூஸ் பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. பேன் வச்சுக்கலாம். ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டை கிராம்பு ஏலக்காய், வெங்காயம் ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா வதங்கணும், அப்போ தான் குழம்புல கரைஞ்சி இருக்கும், இல்லைன்னா முழுசாக அப்படியே மொத்தமாக இருக்கும். பச்சை மிளகா, ரம்ப இலை ஆட் பண்ணுறேன். நல்லா வதங்கி நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனில் ஆகட்டும், நல்லா வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கி விடுங்க. ஓரளவு நல்லா வதங்கி கோல்டன் ப்ரௌனில் ஆகிடுச்சு. ஸோ நம்ம இப்போ தக்காளி ஆட் பண்ண போகிறோம். தக்காளி நல்லா கரையணும். மிளகாய்த்தூள் இந்த எண்ணெயிலே போட்டுன்னா அந்த கொஞ்சம் கலர் கொஞ்சம் நல்லா வரும். நல்லா எண்ணெயிலே போட்டுட்டோம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு. இந்த முட்டை குழம்பை பொறுத்த வரைக்கும் முருங்கைக்காயும் உருளைக்கிழங்கும் போடும்போது அதோட ஃப்ளேவரு இஞ்சி பூண்டு நம்ம ஆட் பண்ணி செய்யும்போது நல்ல ஒரு ஃப்ளேவர் சூப்பராக இருக்கும். வெங்காயம் தக்காளி அரைச்சி அந்த பேஸ்ட்டு போடுறேன். இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடலாம். ஓரளவு நல்லா வதங்கிருச்சு. ரெண்டு ஸ்பூன் நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் ஆட் பண்ணி விட்டுட்டு நல்லா வதக்கி விடுறேன். புதினா இலை போடுறேன். கொத்தமல்லி இலை ஆட் பண்ணுறேன். இந்த புதினா கொத்தமல்லி இலைகள் இது எல்லாமே நம்ம அந்த குழம்போடு சேர்ந்து நல்லா வதங்கட்டும். கறி குழம்புக்கு ஆட் பண்ணுற மசாலாவை போட்டிருக்கேன். கறி மசாலா போட்டிருக்கேன். இந்த கறி மசாலாவில் நம்ம வந்து முந்திரி கசகசா இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சி நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணுற குழம்புக்கு யூஸ் பண்ணுற ஒரு மசாலா இது. தண்ணி ஆட் பண்ணுறேன். இந்த மசாலா யாருக்காவது வேணும்னா சொல்லுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து உங்களுக்கு வந்து நான் அளவுகள்லாம் கொடுக்குறேன். போதுமான அளவு தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா வேகட்டும். கொதி வருது. ஓகே, ஓரளவு நல்லா கொதிச்சு பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம போட்ட அந்த முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் வேகணும். அந்த வேகிற அளவுக்கு பார்க்கலாம். ஓகே, ஓரளவு வெந்துருச்சு. இப்போ இதோடு நம்ம வந்து தேங்காய், கசகசா, சோம்பு இது மூணுத்தையும் நம்ம பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம். அந்த அரைச்ச பேஸ்ட்டை தான் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணி ஓரளவு லைட்டாக கொதிச்சதுக்கப்புறம் முட்டையை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். ஒரு முட்டையாக ஒன்று மேலே ஒன்று டச் ஆகாத அளவுக்கு
ஒவ்வொரு கார்னர்ல ஒண்ணு ஒண்ணு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். சிம்ல வச்சுக்கோங்க. ஏன்னா தர தரன்னு கொதிச்சதுன்னா முட்டைலாம் சிதறிரும். சிம்ல வச்சுட்டு பொறுமையா ஆட் பண்ணி ஒரு மூடி வச்சு மூடிடலாம். முட்டை ஒரு சைடு நல்லா வேகட்டும். ஓகே. ஒரு 5 நிமிஷத்துல முட்டை ஒரு சைடு நல்லா வெந்திருக்கும். இப்ப அத அப்படியே நம்ம திருப்பி போடலாம். முட்டைய வந்து நம்ம இன்னொரு சைடு அப்படியே திருப்பி போட்டு ஒரு 2 நிமிஷம் வச்சிருந்தா போதும். ஓகே. ஓரளவு வெந்துருச்சு. முட்டைய நம்ம திருப்பி போடுறோம். திருப்பி மூடி வச்சு மூடி திறந்து பார்க்கலாம். ஓகே. ஓரளவு நல்லாவே வெந்திருக்கு. நல்லா வெந்து வாசனையா நல்லா கமகமன்னு வாசனையா இருக்கு. கொத்தமல்லி இலைகள் போடுறோம். ஓகே. முட்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஓகே வீவர்ஸ். தேங்க் யூ.